நீங்க என்னதான் சொல்லுங்க சார். கேப்டன், கோச் இந்த 2 பேர் மேல தான் கேப்டன் மேல தான் மொத்த பழியும் வந்து விழும். அதாவது பிசிசிஐ எடுக்கிற நடவடிக்கை வேணா முதல்ல ஒரு கோச் மேல வந்து விழலாம். ஆனா, மக்கள் எல்லாருடைய ரியாக்ஷனும் முதல்ல எங்க வந்து விழும் அப்டின்னா, கேப்டன் மேல தான். நாளைக்கு வரலாறு யாரு பக்கம் வந்து அப்டியே மொத்தமா பாயும் அப்டின்னா, கேப்டன் பக்கம் தான். ஆமா. ஏன்னா, தோல்விகளுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகும்போது, பிசிசிஐ உடைய நடவடிக்கை வேணா கௌதம் கம்பீர் மேல பாயலாம். எப்பா கோச்ச மாத்துங்கப்பா சரியில்ல. இது எப்பவுமே காலாகாலமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யாரா இருந்தாலும் ரவி சாஸ்திரியா இருந்தாலும் சரி, ராகுல் டிராவிடா இருந்தாலும் சரி, இவங்க உடனே கோச் பக்கம் முடிவெடுக்க தான் பாயவாங்க. அதுக்குள்ள ராகுல் டிராவிட்லாம் நேக்கா டக்குனு கப் அடிச்சோனே, நன்றி, வணக்கம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாப்ல. ஸோ அதனால அந்த மரியாதையையும், மானத்தையும் காப்பாத்திட்டு ஓடுறதே இங்க ஒரு பெரிய பாடா இருக்குது கோச்சுகளுக்கெல்லாம். அதுக்கு மத்தியில மக்களுடைய ரியாக்ஷன் எங்க போகும் அப்படின்னா, கேப்டன் மேல. என்னய்யா கேப்டன் பண்றான் இவன் இந்த ஆளு? என்ன கேப்டன் பண்ணிக்கிருக்கான்? 50 மேட்ச் விளையாடிருக்காங்க. 20 மேட்சா ஜெயிச்சிருக்காங்க. பாதிக்கு பாதி ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல. பெர்சன்டேஜ் லிஸ்ட்ல. கோலி இங்க இருக்கார், ரோஹித் இங்க இருக்கார், தோனி இங்க இருக்காரு. என்ன இது லிஸ்டே காணோம் அவனுடைய வின் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் படி கேப்டன் மேல பாஞ்சிருவாங்க ரசிகர்கள்லாம்.